போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கீழ்ப்பகுதியிலிருந்து வாசிப்போம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியுமா? நான் ஒரு சகோதரத்தில் கேட்டேன். அந்த சகோதரத்தில் சொன்னாங்க, என்னய்யா நீங்கள் சொல்கிறீங்க ஜெபத்தில் கேட்டால் ஆண்டவர் தருவார்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் ஆண்டவர் நான் நினைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் தருவார். ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்ல சகோதரியே சகோதரனே, நீ என்ன வேண்டிக் கொள்ள போகிறியோ அதுக்கு முன்பாக நீ இதுதான் வேண்ட போறன்னு சொல்லி ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். என் மனசில் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நான் வேண்டலைன்னா கூட அவர் தருவார். ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் என்ன வேண்ட போகிறீங்களோ, என்ன வேண்டிக் கொள்ள போகிறீங்களோ அதுக்கு முன்பாக அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நீ வேண்டிக் கொண்டால்தான் அது நடக்கும். பிரியமானவர்களே, நீ மனசில் வைத்துக்கொண்டு நான் மனசில் வைத்திருக்கிறேன் ஆனால் என் தேவன் அதை செய்வார், என் மனசில் இருக்கிறது அவருக்கு புரியும். பாருங்க, இப்படி நம்ம சொல்லி பிசாசு நம்மளை தந்திரமாய் ஏமாற்றி விடுகிறான். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறதை நீ புரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பாக, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக தேவன் அதை அறிந்திருக்கிறார். என் மகன் வரான் வந்து இதை ஜெபிக்க போறான், அவருக்கு தெரியும். ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உன் வேண்டுதல் என்ன செய்ய போகிறார் தெரிந்து அவர் அதை செய்ய போகிறார். ஆமேன். அதை விட்டு தந்திரமா பிசாசு நம்மள இடத்துல ஒரு சிந்தனை கொடுக்குறான். இல்லை, நீ மனசில் வைத்துக்கோ, ஆண்டவருக்கு என்ன தெரியும் நீ என்ன மனசில் வைத்திருக்கிற அதை செய்ய போறார். அப்படி அல்ல, நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்கறதுக்கு முன்பாகவே நீ என்ன கேட்க வர அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு, ஏசப்பாக்கு தெரிஞ்சு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் சொல்கிற பிரியமானவர்களே, நிச்சயமாக கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சபைக்கு வரீங்க, ஞாயிற்றுக்கிழமையில் காத்திருக்கும் போது, அப்பா ஆண்டவரே எங்களுக்கு இது வேணுமா ஆண்டவரே, என் மகன் வேலை இல்லாமல் இருக்கிறான், நாங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், திருமணம் எங்கள் குடும்பத்தில் திருமணம் நடக்கலை, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, அது மாத்திரம் இல்லை என் மகளுக்கு திருமணம் நடக்கலை, எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சபையில் வந்து நீங்கள் கேட்க வேண்டும். முழங்கால் படித்து ஜபத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே நாங்கள் நோயா இருக்கிறோம், ஒருவேளை என் குடும்பத்தில் நோயா இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ கேட்க வேண்டும். எதோ ஜபத்தில் கேட்டாலும் அதை அவர் தர வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே புரிந்து கொள்ளுங்கள், வாயை திறந்து கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, சண்டேல நீங்கள் பாருங்க, அநேக விசுவாசிகள் இடத்துல சொல்றாங்க, ஐயா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், டிவி சேனலில் என்ன பண்ணுறோம், வசனத்தை கேட்குறோம். ஆமாம், அந்த சண்டேல நாங்கள் சர்ச்சு கூட போகிறதில்ல, அந்த வசனத்தை கேட்குறோம். பிரியமானவர்கள் அப்படியா இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் நீங்கள் சர்ச்சில் போய் தான் நீங்கள் கேட்கணும், உங்கள் விண்ணப்பத்தை சர்ச்சில் போய் தான் வைக்கணும், சர்ச்சில் போய் கேட்கும்போது தான் அது கிடைக்கும். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரன் சகோதரியே, நீங்கள் சர்ச்சில் போயிட்டு கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் தட்டுங்கள், அப்போது திறக்கப்படும். கேட்கிறவன் எவனோ அதை பெற்றுக்கொள்வான். நீங்கள் கேளுங்க, தேடும் போது தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் உங்களை சொல்ல நான் விரும்புகிறேன், ஒரு வசனத்தை தெளிவாக இதில் நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகரிக்கும். ஆமென், அல்லேலூயா. கேட்கணுங்க, சாகர நிலையில இருந்தா கூட கேட்கணும். ஆண்டவரே நான் வாழ போறேன் ஆண்டவரே. நீ கேட்கும் போது ஆண்டவர், நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உன் ஆயுசின் வருஷங்களை, ஆயுசின் நாட்களை அவர் அதிகமாக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆகையால் கேட்க வேண்டும். வசனம் அநேகருக்கு தெரிகிறது, அநேகர் ஜெபிக்கும் போது சொல்லுகிறோம், ஐயா யோவான் 14:14 படி ஆண்டவர் கேட்டா தருவார் ஐயா. ஆனால் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, கேட்கிறது எப்படின்னா முழங்கால் படிக்கணும், கேட்கணும்னா உபவாசத்தில் இருக்கணும். உபவாசத்தில் காத்திருக்கும் போது எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். ஒருவேளை எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது, பெரிய கடன் பிரச்சனை இருக்கிறது, லட்சக்கணக்கில் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது போது ஒரு உபவாசம் இருந்து உபவாசத்தில் முழங்கால் படிட்டு நீ கேட்கும் போது அது கோடிக்கணக்கான பிரச்சனை இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உன் வேண்டுதலை கேட்டு கர்த்தர் அப்படியே அதை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கஷ்டத்தை தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த பணம் பிரச்சனை தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை குடும்பத்தில் சமாதானம் இல்லை,
என் குடும்பத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் சமாதானம் இல்லை, எனக்கு என் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி தினந்தோறும் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், முழங்கால் படிட்டு நீங்கள் கேளுங்கள். கேட்கும்போது உன் குடும்பத்திலே சமாதானத்தை என் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைக்கு படிப்பே வரல, நான் எப்படியாவது அந்த புள்ள படித்து பெரிய ஆகலான்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு படிப்பே வரல. நம்ம சொல்லுங்க, ஆண்டவரே என் புள்ள நாவில் உங்களுடைய வார்த்தையை வைங்கன்னு சொல்லி தினமும் எழுந்து ஒரு சங்கீத பாகத்தை வாசிக்க சொல்லி பாருங்க, அந்த புள்ள நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். கேட்கணுங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு பிள்ளை பசிக்கா அழுகிறான், பசிக்கா அழுகும்போது அந்த பிள்ளை அப்படியே அமைதியாக இருந்தால் தெரியாது. ஆமாம் அம்மா எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் அம்மா என்ன பண்ணுவாங்க, பசி எடுக்குதுலாம் வாமா அப்படின்னு சாப்பாடு போடுவாங்க. ஆகையால் கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவனே, பிரியமானவர்களே, இந்த நாள் நான் உங்களிடத்தில் சொல்ல நான் விரும்புகிறேன். கேட்காமல் பெற்றுக்கொள்ளவே முடியாது, ஜெபிக்காமல் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, ஏன் உங்களை பிரியமானவர்களே நான் கேட்கிறேன்னா, அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் தொடர்ந்து அந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். 10 வருஷம் முன்னாடி நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு செய்யலை அப்படின்னா, இப்போ நீங்கள் முழங்கால் படிட்டு கேட்டு பாருங்க, அது என்ன பிரச்சனை. பிஸ்னஸில் பெரிய பிரச்சனை இருக்கிறது, நான் நிறைய நஷ்டமாயிட்டேன், நான் இப்போ கடன் தொல்லையில் இருக்கிறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலையில் நான் தள்ளப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கேட்டு நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இப்போ கேளுங்க, எல்லாம் பிரச்சனையை மாறப்போகுது. இப்போ கேட்டு பாருங்க, குடும்ப பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது. சமாதானத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை பிரவேசிக்க போகிறார். உன் குடும்பம் அப்படி திராட்சை தோட்டத்து போல மாறப்போகிறது. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். பிரியமானவனே, நாம் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் கேட்கட்டா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம ஒருவேளை கோபமா இருப்போம். கோபமா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு இவன் பிடிக்கல, அவங்க பிடிக்கல, அதனால் அவங்கள அழிக்கணும். அப்படியெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. இந்த ஜனங்களை நடத்தபடி ஞானத்தை தான் அப்பல. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு தந்தார். அதனால் இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு கேட்க வேண்டியது, உங்களுக்கு 1000 பேர் 1000 கெடுதல் செய்யட்டும், வலது பக்கம் 1000ம் இடது பக்கம் 16,000 விழுந்தாலும் சேதப்படுத்தாதுன்னு நான் சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, நீங்கள் யாரையும் அழிக்கணும்ட்டு விண்ணப்பத்திலையும் ஜபத்திலையும் கேட்கவே கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. அந்த தேவைக்கு மேலான என் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமில்லை, இந்த செய்தியை கேட்டு அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேகருக்கு ஜெபிக்கிறேன், அற்புதம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அதுக்கு யாருன்னா கர்த்தருடைய இயேசு நாமம்தான். அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கும்போது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு இன்னும் அநேகர் என் கால் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, தொடர்ந்து உங்களுக்காய் பாரத்தோடு தேவ மகிமையோடு ஜெபிக்க ஆத்மா நேசர் போதகர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேளுங்கள் நான் பேசுவேன், கேளுங்கள் நான் பேசுவேன் சொன்ன என் தேவன், நீ கேட்கும்போது அவர் பேசுகிறது மாத்திரமல்ல, நீ கேட்கிறதுக்கான எல்லா பதிலும் என் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். என்ன பிரச்சனை இருந்தாலும், இந்த போராட்டம் முடிவுக்கே வராதா அப்படி நீ காத்திருந்தாலும், நீ உண்மையாகவே ஆதி அன்பை விட்டு விடாதபடி நீ பிடித்துக்கொள். நீ கேட்கும்போது உன் பிரச்சனைகள் மாறுகிறது. நீ கேட்கும்போது கர்த்தர் உன்னை விடுவித்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து உங்களை நான் வாரம் வாரம் சந்திக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.